அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா முறுமுறுவான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல சேப்பங்கிழங்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க மண் தூசி மற்றதெல்லாம் கீழே அப்படியே இறங்கிடும். வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்திக்கங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இது ஒரு விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. அதுக்கு மேலே வேக வச்சா அது குழஞ்சிரும். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி விட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வட்ட வடிவம் வேணும்னாலும் அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டுமே சேர்த்து இது பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல சேப்பங்கிழங்கு, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட சேப்பங்கிழங்க ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப சுவையான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.